நித்ரா யார் நீ? தயவு செஞ்சு சொல்லுங்க யார்? என்ன பொண்ணு பார்க்க வராங்க. எங்க அம்மா அப்பா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன மட்டும் விட்டுரு. யாருன்னு சொல்லு. எதுக்காக எங்களை டார்ச்சர் பண்ற? அந்த பாப்பா யாரு? இங்க எதுக்காக வந்த? என்ன உன் ப்ராப்ளம்? உட்காருடா. உட்காரு. உட்காரு. என்ன கொன்னுட்டீங்கடா? நான் ஒரு அனாதை. கோயில் படிக்கட்டுல யாரோ ஒருத்தருக்கு கிடைச்சா எடுத்துட்டு போய் என்ன மதர் டெரசா ஆசிரமத்துல சேர்த்தாரு. அங்கேயே படிச்சுட்டு வெளியில வந்த எனக்கு எத்தனையோ அவமானங்கள். என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். அதே சமயத்துல என்னோட வாழ்க்கைக்குள்ள என்னோட படிச்ச இன்னொரு அனாதை என்னோட வாழ்க்கை துணைவனா வந்தான். இன்னும் எவ்வளவு நேரம்? இதோ வரேங்க. சீக்கிரம் வா. டார்லிங், பூஜையும் மேக்கப்பும் முடிஞ்சுதா? 2 minutes டார்லிங். இப்பவே வரேன். பார் டார்லிங், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. சொன்னேல ரெடி ஆகுறேன்ட்டு. பாப்பா பாக்குறாங்க, விடுங்க. இப்படி நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தோம். இந்த சந்தோஷ வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு குழந்தை. பாப்பா இருந்தா உங்களுக்கு ஏதோ ஞாபகம் வராதே. சினிமாக்கு டைம் ஆச்சு, வாங்க. வாமா. ஃபாஸ்டா வாமா. இந்த ஜென்மத்துல கடவுள் எங்களுக்கு நியாயம் தான் செஞ்சிருக்காருன்னு நினைச்சோம். அன்னைக்கு 2 பேரும் வாரம் ஃபுல்லாவும் ஆபீஸ்ல பிஸியா இருந்து அந்த வீக்கெண்ட் ஒரு நாளைக்காக எவ்வளவோ வெயிட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு சினிமாவுக்கு போனோம். எவ்வளவு குடிச்சாங்களோ தெரியல, கண்ணு முன்னு தெரியாம எங்க காரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. என் புருஷன் அங்கேயே இறந்துட்டாங்க. உயிர் ஊசல் அடிக்கிட்டே உயிரோட இருந்த எங்க பாப்பாவை பார்த்துக்கிட்டே நானும் செத்து போயிட்டேன். என் பாப்பா மேல இருக்கிற ஆசையினால நான் ஆவியா மாறிட்டேன். அங்க மயக்கத்துல இருந்த உங்களை பத்திரமா சுவாதி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். சாப்பாடு போட்டேன். ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக பாஷாக்கு ஃபோன் பண்ணி படுக்கையில ப்ராஸ்டிடியூட்டா மாறிட்டேன். அந்த தப்பு நடக்காம உன்னை காப்பாத்திட்டேன். உங்க மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில போக வேண்டிய உங்களை அடிச்சு வச்சு கஷ்டப்படுத்ததுக்கு காரணம் என்னுடைய பொண்ணு. சின்ன வயசுலேருந்து எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும் இந்த அனாதைக்கு. அதே வாழ்க்கை என்னுடைய பொண்ணுக்கும் வந்துரும்ன்ற பயத்துல என்ன ஆத்மாவா மாத்திருச்சு. தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன், என் பொண்ணுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுங்க.
எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம். நீங்க என் பொண்ண அனாதையா விட்டுறாதீங்க. உங்க கால் புடிச்சு கேக்குறேன். பட செல்லக்குட்டி.